வகுப்பறையில் அடித்து கொலை செய்யப்பட்ட மாணவி சோனாலியின் உடல் பிரேத பரிசோதனை செய்யப்பட்டாலும் கல்லூரி நிர்வாகம் உரிய விளக்கம் அளிக்கும் வரை உடலை வாங்க முடியாது என அவரது உறவினர்கள் தெரிவித்துள்ளனர். அது குறித்த தகவல்களை தருகிறார் செய்தியாளர் நாகேந்திரன். கரூரில் உள்ள தனியார் பொறியியல் கல்லூரியில் 3ஆம் ஆண்டு சிவில் படித்து வந்த சோனாலி என்ற மதுரையைச் சேர்ந்த மாணவியை வகுப்பறையில் படித்துக் கொண்டிருந்த போது அந்த கல்லூரியிலிருந்து ஒழுங்கு நடவடிக்கை மூலமாக இடைநீக்கம் செய்யப்பட்ட உதயகுமார் என்ற மாணவன் வகுப்பறையில் கட்டையால் அந்த மாணவியின் தலையில் அடித்து காயப்படுத்தியுள்ளார். இது இரத்த காயமடைந்த அந்த மாணவி கரூர் மற்றும் மதுரையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு சிகிச்சை பலனின்றி நேற்று மாலை உயிரிழந்தார். அதனைத் தொடர்ந்து அவரது உறவினர்கள் அந்த கல்லூரி நிர்வாகம் இந்த மாணவன் எதற்காக தாக்கினார் என்ன என்பது குறித்து உரிய விளக்கம் அளிக்க வேண்டும் என்பது குறித்து கோரிக்கை வைத்திருந்தார். அதனைத் தொடர்ந்து இந்த கரூர் நகர காவல்துறையினர் இந்த மாணவி தாக்குதலுக்குள்ளாகி உயிரிழந்தது தொடர்பாக வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் இந்த தாக்குதல் நடத்திய அந்த உதயகுமார் என்ற மாணவனையும் கைது செய்துள்ளனர். இன்று அந்த தனியார் மருத்துவமனையில் இருந்து அந்த அரசு மருத்துவமனைக்கு உடலை எடுத்துச் செல்ல அவரது உறவினர்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர். ஆனால் கரூர் காவல்துறையினர் எங்கள் இந்த வழக்கு பதிவு செய்து இந்த உரிய விசாரணை நடத்த வேண்டும். இந்த தனியார் மருத்துவமனையிலிருந்து அவரது உடலை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கு உரிய பிரேத பரிசோதனை செய்தால்தான் அந்த வழக்கில் பின்னர் அந்த குற்றவாளியானவர் முறையாக தண்டிக்கப்படுவார் என்பது குறித்து அவர் உறவினரும் விளக்கம் அளித்தனர். அதை குறித்து ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் எனவும் காவல்துறை கேட்டுக்கொண்டதன் அடிப்படையில் தற்போது மதுரையில் உள்ள தனியார் மருத்துவமனையிலிருந்து மதுரை ராஜாஜி அரசு பொது மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அவரது உடல் கொண்டு செல்லப்பட்டுள்ளது. ஆனால் அங்கு பிரேத பரிசோதனை செய்தாலும் நாங்கள் அந்த கல்லூரி நிர்வாகம் உரிய விளக்கம் அளிக்க வேண்டும். உயிரிழந்த அந்த மாணவியின் குடும்பத்திற்கு உரிய இழப்பீடு அந்த கல்லூரி நிர்வாகம் வழங்கினால் மட்டுமே அந்த உடலை பெற்றுக்கொள்வோம் என அந்த மாணவியின் தரப்பில் அவரது உறவினர்கள் தெரிவித்துள்ளனர். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் கலைவண்ணனுடன் நாகேந்திரன்.